என்னோட கமெண்ட் செக்ஷனில் பேபி ஸ்கின் கேர் ப்ராடக்ட் சொல்லுங்கள். அப்புறம் இன்னொரு சிஸ்டர் வந்து அவங்க 2 months ஓல்டு பேபிக்கு வந்து கலர் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, என்ன ஆயில் சோப்புன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நான் கலர் பற்றி லாஸ்ட்டாக பேசுகிறேன். என்னோட பாப்பாவுக்கு நான் வந்து பியோர் கோகனட் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். தலைக்கு வந்து நான் டெய்லி மார்னிங் எழுந்ததும் இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக வந்து என்னோடய கையில் தொட்டு பாப்பாவோட தலையில் வந்து ஜென்ட்லாக அந்த மாதிரி நான் ஒரு மசாஜ் கொடுப்பேன். நீங்களும் அதே மாதிரி கொடுங்க. ஏன்னா பாப்பாவுக்கு வந்து குளிக்க வச்சதும் எல்லா ஹேரும் வந்து கொட்டிடுச்சு. நான் இது தடவை தான் லைட்டாக இப்போ வந்துட்டுருக்கு. நெக்ஸ்ட் நாங்கள் குளிக்க வைக்கிறதா இருந்தாலும் ஃபுல்லாகவே வந்து அந்த கோகனட் ஆயில் தான் ஹீட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். நான் என்ன சோப் பாப்பாவுக்கு யூஸ் பண்ணேன்னா கேபின்னு சோப் தான். ஏன்னா பாப்பாவுக்கு வந்து ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு. டாக்டர் வந்து இது சஜஸ்ட் பண்ணாங்க. அது யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல. அதே பிராண்டில் தான் இந்த கேபி ஹைட்ரேட்டிங் லோஷன் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதோட டெக்ஸ்சரே வந்து ரொம்ப லிக்விடாக தான் இருக்கும். பாப்பா ஸ்கின்னில் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தண்ணி தொட்டு தடவுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த லோஷன் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். டெய்லி மார்னிங் ஈவினிங் 2 வேளை நான் வந்து பாப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி வந்து இந்த லோஷனை வந்து தடவி விட்டுருவேன். நிறையவே எனக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு. நான் வந்து மோஸ்ட்டாக வந்து இந்த ஐப்ரோ வைக்கிறது, பொட்டு வைக்கிறதுலாம் வைக்க மாட்டேன். இருந்தாலும் நான் வந்து பாப்பாக்காக இது வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன். எப்போயாச்சும் தோணுச்சுன்னா நான் இந்த மாதிரி வைப்பேன், அவ்வளோதான். கலர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பர்த் அப்போ என்ன கலர் இருந்ததோ பாப்பா அந்த கலரில் தான் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து எதுவுமே எக்ஸ்ட்ரா பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல கோகனட் ஆயில் யூஸ் பண்ணுங்கள், நல்ல சோப் யூஸ் பண்ணுங்கள். பாப்பாவுக்கு வந்து ரொம்ப கெமிக்கல் இருக்கிற ஐட்டம்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா என்னோடய பாப்பாவும் ஸ்டார்டிங் பிறக்கும்போது நல்லா ஃபேராக இருந்தாங்க. அதுக்கப்புறம் கலர் கம்மியாச்சு, வெயிட்டும் கம்மியாச்சு. கொஞ்சமாக அதே மாதிரி வந்து கிராஜுவலாக கலர் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிது, வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பாப்பாவுக்கு வந்து நம்ம கலராக இருக்கிறது முக்கியம் கிடையாது. ஹெல்த்தி ஸ்கின் அண்ட் பாப்பாவும் ஹெல்த்தியாக இருந்தால் போதும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.